எனக்கு தேனாம்படி வரோங்க. தேனாம்படி வரோம். நான் சேர்ந்து 6 வருஷம் ஆச்சு. நான் போகிற வருஷம் நாங்கள் எனக்கு ஃபேமிலியே அவரை பற்றி சொல்லனாக்கா வார்த்தையே இல்லை. ஒரு மனிதனாக்கா அவருக்குள்ளே பிறக்க முடியாது. உங்களுக்கு கூட நினச்சி மாலை போட கொண்டு வந்தானே வீட்டில் அவரை பொறுத்தவரை மனித தெய்வம். நம்ம கடவுள் நேராக பார்க்க முடியாது. ஆனால் வந்து அவர் தெய்வமாக இருக்கார். ஏழை மக்கள் மனுஷன் வாழ்றாரு. அவர் மாதிரி மனுஷன் பிறந்து வர முடியாது. அவரை பற்றி நினைக்க நாள் இல்லை. அவர் ஏழை இதே தெய்வம். அவர் இன்றைக்கி 37 வயசு. அவர் 37 வருஷம். இந்த வயசு எங்களுக்கு கல்யாணம் 37 வருஷம் ஆச்சு. அவர் எனக்கு 37 வருஷம் ஆச்சு. அவருடைய இறந்த நினைக்கி நான் திருச்சி வந்து சென்னைக்கு வந்திருக்கேன். நான் பார்த்துருக்கேன். அவருடைய பார்த்துருக்கோம். திரைத்துறையில் அவருக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆமாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு ஒன்று பதிவு வச்சிருக்கீங்க. என்ன படத்தினால? அதாவது அவருடைய நடிப்புகள் அப்படி மக்களுடைய அவரோட காந்த சக்தி, அந்த சக்தி வந்து எல்லா நடிகரும் கிடையாதுங்க. என்ன ஏழை மக்களுக்காக பாடுபட்டார். என்ன பணக்காரர்களுக்கு கொஞ்சம் தூரம் பிடிக்காத விஷயம் ஒன்று. அதே மாதிரி அவருடைய பாடலெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து இப்போ உள்ள இளைய தலைமுறை ரசிக்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன், கேட்குறாங்க. நானே சொல்லியிருக்கேன், அவரை பற்றி பாருங்கள், அவருடைய பாடலை கேளுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி நானே சொல்லியிருக்கேன். நான் திரைப்படத்தில் அவர் இடத்த யாரும் நிரப்ப முடியாது. சொல்ல யாருமே போகலாம் வரலாம். அவர் இடத்த நிரப்ப யாரும் வர முடியாது. இன்னும் அவரே மறுப்பு எடுத்திருந்தாலும் அது வர முடியாதுங்க. இன்னும் உண்மை. அவர் படம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் படத்தை எந்த படத்தையும் சொல்ல முடியாது. எல்லா படையும் அதாவது அது வந்து வசூல் சக்கரவர்த்தி தான் அவர் தாங்க. அந்த இது வந்து யாருக்கும் அமையாது. எத்தனையோ படம்லாம் அன்றைக்கி நடிக்கலாம் போல வரலாம். அவர் இடத்த யாரும் பிடிக்க முடியாது. அது மட்டும் உறுதி. இன்னைக்கு வந்து சினிமா செல்போன் அது கையில் வந்துருச்சு. ஆமாங்க. என்ன அதாவதுங்க அவ்வளோ ஆர்வம் நல்லா தெரியும். நான் அப்படி வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து அப்படிங்கிறாக்க அவர் நான் ரசிகன் அப்போலேருந்து. அதனால் அவர் படம்னாக்கா நான் பார்ப்பேன். மெயின் அவர் படம் தான் பார்க்குறேன். 100% இல்லை. ஆமாம். அன்பியா பரிசு படம் பார்த்தோம். நெருக்கிட்ட ஒரு 5 படம் கூட்டு போனோம். ஃபர்ஸ்ட்டு அன்பியா கூட்டு போனோம். நிறைய படம் பார்த்துருக்கோம். அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ கிளம்பி கூட இப்போ கிளம்பி கூட இன்னைக்கு இப்போ கிளம்பி வரும். சிறுத்தைவன படம் தியேட்டர் போட்டிருந்தாங்க. அது பார்த்து உட்காந்தாங்க. வாங்க போனாங்க. போவா அது கூட மாலை வீட்டில் வச்சு மாலை போட்டு டெய்லி கும்பிடுவோம். டெய்லி கீழே போட்டு வச்சு தூட்டு போனால் வேலைக்கே போகணும். 2 மனுஷன் குடியிருக்காருங்க. தவறா பார்ப்பாங்க. ஆமாம், இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், பாரு பிள்ளைங்க பாரு, இதுமாரி எவ்வளோ பணம் வராங்க போகிறாங்க எல்லோரும் வந்து நடிகராக முடியாது. அவரை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் 4 பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. என் பிள்ளைங்க அதே மாதிரி ஃபேமிலி அந்த ஆட்டோல எம்ஜிஆர் பாட்டு போட்டு கேளு. பாட்டெல்லாம் ஒவ்வொரு அர்த்தமா ஒவ்வொரு நம்மளுடைய புத்திய மாத்தக்கூடிய வார்த்தை வசனங்கள் இருக்காதுல்ல. அதை கேட்டோம்னாவே நம்ம எந்த ஒரு சிந்தனையுமே வராது. அவருடைய நடைமுறையை தான் அவர் வந்து பாட்டா அவர் நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. அதை கேளுவான்னு அதே மாதிரி காலையில ஆட்டோ எடுக்கும் போது அவர் பாட்டை போட்டுட்டு தான் போவோம். 2 பேரும் 2 பசங்களுக்கு 2 பேரும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவரை பற்றி சொல்லுங்கள், இளையமத்தூர் சொல்லுங்கள், கேட்பாங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க சொல்லியிருக்கேன். நான் போயிட்டு பாடல் இனி தலைமுறைக்கு பழைய பாட்டு இருக்கு. எவ்வளோ பாட்டில் அதாவது கேட்கறதுக்கு ஆர்வம் வேணும் யாருக்குமே. நான் போய் ஒருத்தர் சொல்லலாம் போய் அண்ணா அவர் படத்தில் வந்து நான் திருடாதே பாப்பா திருடாதே திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாது என்ன. அதே மாதிரி எவ்வளோ வசனங்கள் இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் நடிகர் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு தயாரிப்பாளர், ஒரு டைரக்டர், ஒரு எடிட்டர். ஒரு பாட்டு வந்தாக்கா அந்த பாட்டை வந்து வரிகளை அவர் பார்த்து இது சரியில்லை, இது மாற்றி இப்படி மாற்றி எத்தனையோ பாடலாசிரியர் சொல்லி எடுத்து மாற்றிருக்காரு. அந்த பாட்டையும் அவருங்க அமைஞ்சிருக்கு, அவர் மாற்றி அமைஞ்சிருக்கு. நான் ஆயிட்ட படத்தில் அந்த நான் ஆயிட்ட பாட்டில் வந்து அது வாலி வேறு மாதிரி இருந்தார்.
இப்போ எழுதக்கூடாது, மக்கள் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிட்டு அந்த பாட்டு நான் எங்கள் பாட்டு மாறினது. அது மாதிரி எவ்வளோ இது அவர் மாற்றிருக்காரு. ஏன்னா இப்போ திறமையை அதை கொண்டு போனாக்க நம்ம சொன்னாங்களா ஏற்றுக்கணும். ஏற்றுட்டாக்க அவங்க ஜெனரேஷன் நல்லா இருக்காங்களா, இப்படியா எம்ஜிஆர் இப்படியா இப்படி வாழ்ந்தாரா மக்கள் மதிக்கார அப்படின்னு இந்த பாட்டை அவருடைய இப்போ உள்ள பேரண்ட்ஸ் அவங்க சொல்லணும், பாடி போட்டு காமிக்கணும் குழந்தைங்க. நான் எப்படி என் பசங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கேட்கணும், அதே மாதிரி அவங்க பெற்றோர்களும் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அப்படி வைங்க, அவரை பற்றி பின்பற்றுங்க, நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒவ்வொரு பெற்றோரும் எடுத்து சொல்லணும், வழிக்கு எடுத்துணும். அது அப்போ தான் வந்து அவங்க போய் ரீச் ஆகும். நம்ம சொன்னோன்னு வச்சுக்கலாம், அப்படியா அப்படி கேட்டு போயிட்டே இருப்பாங்க. 10 பேர் கேட்பாங்க, 4 பேர் கேட்க மாட்டாங்க. 10 பேர் கேட்குறது பெருந்தன்மை. கேட்காததை அது விருப்பம். அதான் தலைவர் சொல்லியிருக்காரு, நம்பிக்கை யாரும் கிடையாது, நம்பாக நிறைய பேர் இருக்காங்க அப்படி வசதி பேசுகிறார் தலைவர் சொல்லியிருக்காரு. உண்மையாக தான் நான் இருக்கேங்க. எந்த பழம் எனக்கு கிடையாதுங்க, எந்த பழம் எனக்கு கிடையாதுங்க. என் பிள்ளைங்க எந்த பழம் கிடையாதுங்க, எந்த பழம் கிடையாது மாட்டேன். நல்ல பழக்கம், நல்ல ஒழுக்கம் அதான் மாதிரி தேவை. அவ்வளோதாங்க. அண்ணன் நம்ம வாழ்க, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வாழ்க, புரட்சித்தலைவர் அம்மா நம்ம வாழ்க. எம்ஜிஆர் நினைவு நாள், அவர் சாமியா பார்த்துக்கிறீங்களா ரசிகரா பார்த்துக்கிறீங்களா? அவரை நல்ல ஆள் சாமி. எங்களது ஆந்திரா திருப்பத்தஞ்சு நான் வந்திருக்கேன். ஆனால் அங்கே போயிட்டு சனிக்கிழமை போயிட்டு பூமாலை கூட கொடுத்தாங்க, அவருக்கு போட்டேன், ஜெயலலிதாக்கு போட்டேன். இன்னைக்கு எனக்கு தெரியாது அவர் வீடு இங்கே இருக்குது, அப்படியே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளோதான். அவர் எத்தனை படங்கள்லாம் பார்த்துங்களா? அவர் நடிச்ச படங்கள்லாம் ஜெயலலிதா இவரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு நல்ல ஆளு, நல்லா பண்ணுவாங்க, ஆக்டிங் பண்ணுவாங்க. அவரோட ரியல் ஸ்டோரி நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஒரு 2 விஷயம் சொல்லுங்க, தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எனக்கு அது என்னன்னு தெரியாத சுவாமி. எங்க திருப்பதிலையா இதே எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஆனால் நல்லவாக தான் எனக்கு பேச போதும். எம்ஜிஆர் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா திருப்பதிலேருந்து? அதில் சாமி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு. யாருனாலும் கேட்டு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே மனசில் வரல. சனிக்கிழமை போனேன், அந்த பீச்சாண்ட போனேன், அப்பா பீச்சாண்ட போனேன். அங்கே ஜெயலலிதா அம்மாக்கு இவருக்கு நான் போனப்போ என்கிட்ட காசு எதுவுமே இல்லை. அந்த அம்மா வந்தும்மா இப்படி வாங்கம்மா அங்கே கூப்பிட்டாங்க, இவ்வளோண்ட பூ கொடுத்தாங்க. அப்படியே எடுத்து போயிட்டு 2-3 கட் பண்ணிட்டு அந்த அம்மாக்கு அப்பாவுக்கு உள்ளே இருக்காங்க ஜெயலலிதா சிங்களா. அந்த அம்மாவுக்கு கண்ணாடியில் இருக்காங்க, அங்கே போட்டு வச்சு கும்பிட்டு வந்தேன். அவ்வளோதான். தெரியாது சாமி. எப்படி வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. வந்துட்டேன். ஆனா என்ன சொன்னீங்க? அவர்கிட்ட ஏதோ கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? எதை கேட்டல சாமி? அதான் நான் வந்தது இல்லை சாமி, நீங்க தான் ஹெல்ப் பண்ணோம், எனக்கு எதுவுமே தெரியல அன்ட்டு அவர் கேட்டு வந்தாருதான். ரொம்ப சந்தோஷம்.